எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் டாபிக் தான் பண்ணுறேன். ஃபியர்ஸ் தட் ஹோல்டிங் யூ பேக். ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஏதோ ஒரு பயம் அது உங்களை ரொம்ப தடுக்குது. ஸோ அது என்ன பயம், எதனால் நீங்கள் ரொம்ப பயந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஜென்ரல் ரீடிங் அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோ பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் உள்ள எல்லா ரீடிங்குமே நீங்கள் எடுத்துக்கோங்க. அது ஃபுல்லாமே உங்களுக்கு ரெசனேட் ஆகும். Page of Pentacles. Okay. Hanged Man. Okay, Ten of Wands. உங்களுக்குள்ள பயம் என்னன்னா, ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட டேலண்ட்டுக்கான, உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கான ஒரு பதில் இல்லையே. எனக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்கு, பட் ஆனால் அந்த ஒரு டேலண்ட்டுக்கு எனக்கு இது கிடைக்கல, ரெக்கக்னிஷன் கிடைக்கல, என்னோட ஹார்ட் ஒர்க்குக்கான ஒரு பதில் கிடைக்கல, எனக்கு என்னோட லைஃப் இப்படியே போயிடுமோ, எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை. ஸோ இது மாதிரி நீங்களே முடிவு பண்ணிக்கிட்டீங்க, உங்கள் லைஃப் இதுதான், எனக்கு யாருமே கிடையாது, யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நீங்களே உங்களோட சர்க்கிளை குறுக்கிக்கிட்டீங்க. அதே மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, எஸ் தட்ஸ் இட் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு பயங்கள் உருவாகிறதுக்கான ரீசன் நீங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு பிளேஸாக இருக்கட்டும், உங்களை சுத்தி இருக்கிற பீப்புள், சூழ்நிலைகள், எனர்ஜி, இதெல்லாம் ரொம்ப டார்க்கா இருக்கு. அதுதான் அந்த பயங்கள் தான் உங்களுக்கு வாழ்க்கையில நெக்ஸ்ட் ஸ்டெப் போக விடாம ஹோல்டு பண்ணி வைக்குது. அண்ட் லைஃப்ல நிறைய பேக் ஸ்டாபர்ஸை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஈவன் டில் நவ் நிறைய பேக் ஸ்டாபர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அதனாலே என்னமோ உங்களுக்கு பீப்புள் மேலே ஒரு ட்ரஸ்ட் இல்லாமல் இருக்கு, ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கு, பயங்கரமாக இருக்கு. ஒருத்தவங்க நல்லா பேசுனாங்க அப்படின்னா 2 days அவங்கள நம்புறீங்க, 3rd days பார்த்தீங்கன்னா ஏதோ அவங்க பிஹேவியரில் லைட்டாக சேஞ்சஸ் இருந்தாலும் ஓகே இவங்க ஃபேக், இவங்களும் நம்மளோட பாஸ்ட் பர்சன் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த பயங்கள் பயங்கரமாக உங்களுக்குள்ள இருக்கிறதுக்கு ரீசன் உங்களுக்குள்ளே ஒரு கைண்ட் ஆஃப் ட்ராமா இருக்கு. சைல்ட்ஹுட் ட்ராமா, எமோஷனல் ட்ராமாஸ் எல்லாம் அப்படியே ஹோல்ட் ஆகிருக்கு. எனர்ஜி எல்லாமே பிளாக் ஆகியிருக்கு. ப்ராப்பர் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி இல்லை உங்களுக்குள்ளார. சின்ன வயசுல நடந்த நிறைய விஷயங்கள் இப்போ உங்க மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. ஆல்தோ உங்களால அது எதுவுமே சரி பண்ண முடியாது, அதுக்கு ஒரு சொல்யூஷனை கொண்டு வர முடியாது. பட் ஸ்டில் நீங்க அந்த ஒரு பிரச்சனைக்கு தான் சொல்யூஷன் எனக்கு வேணும், அதுதான் நான் சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு நடக்காத ஒரு விஷயத்த புடிச்சுக்கிட்டே நீங்க ஈவன் ஸ்டில் நான் யூ ஆர் லிவிங் லைக் தட், அது மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? உங்களுக்கான பயத்தை நீங்களே உருவாக்கிக்கிட்டு உங்களுக்கான growth, வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு நீங்களே தடையா நிக்கிறீங்க இப்போ. அண்ட் டூ மச் ஆஃப் ரெஸ்ட். ஓகேங்களா? ஓவரா ரெஸ்ட் எடுக்கிறீங்க. அதாவது உங்களுக்கு ஒரு உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கான ஒரு பலன் கிடைக்கல. நான் என்னோட கெரியர் லைஃப்ல நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணேன், நிறைய வேலைகள் மாறிக்கிட்டே இருந்துச்சு, நிறைய வேலைகள் நான் செஞ்சேன், எதிலுமே ஒரு நிரந்தரம் இல்லை, ஸோ ஐம் ஜஸ்ட் கிவிங் அப் அப்படின்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்றீங்க. அப்புறம் ஃபியூ டேஸ் கழிச்சுட்டு எதிர்காலம் அவ்வளோதானா பயம். ஸோ இது எல்லாமே யூ ஆர் கிவிங் டூ மச் ஆஃப் ப்ரெஷர். உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர். இது எல்லாமே ப்ராப்பரான ஒரு மெடிடேஷன் இருக்கணும், ப்ராப்பர் ரெஸ்ட் தேவை. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எந்த மூமெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஸ்டெப், நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் எதுவுமே நடக்காம மூமெண்ட் இல்லாம இருக்கு. சம்டைம்ஸ்
ஒரு சில காரணங்கள்னால நீங்க வந்து லைஃப்ல அதிகமா வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. எய்தர் வந்துட்டு நீங்க ஒருத்தவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம், அவங்களோட பதிலுக்காக வந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்தந்த நீங்க வெயிட் பண்ற அந்த ஒரு டே, ஒரு வீக் உங்களோட லைஃபோட ஒரு பாசிட்டிவ்னஸும் போகுது, உங்களுக்கு உங்க லைஃப் மேல இருக்கிற அந்த ஒரு பாசிட்டிவ், அந்த ஒரு போல்ட்னஸ் எல்லாமே போகுது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்களுடைய திங்கிங் ப்ராசஸை மாற்றணும், உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றணும். அண்ட் வந்துட்டு ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபவுண்டேஷனே சேஞ்ச் பண்ணணும். உங்கள் வாழ்க்கையோட அடித்தளமே வந்துட்டு நெகட்டிவ்ல இருக்கு, ராங்ல இருக்கு. சேஞ்சஸ்ங்கிறது நீங்க தான் கொண்டு வரணும். ஓகேங்களா? போல்ட்னஸ் ஃபர்ஸ்ட் முக்கியம். உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கணும். அண்ட் பி எக்ஸ்பிரசிவ், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? போல்ட்னஸ் உங்களுக்கு இல்லை, அதுதான் பிரச்சனை. ரொம்ப போல்டா இல்லாம இருக்கீங்க. ஒரு சில பேர் ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டே இருக்கீங்களா லைஃப்ல? ஹெவி சாக்ரிஃபைஸ் வேண்டாம். இனிமேல் வந்து சாக்ரிஃபைசஸ் இருக்கக்கூடாது. சி, யூ ஆர் அ பேஷனேட் பர்சன். உங்களோட அந்த பேஷனை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணுங்க. அண்ட் ஒரு சில பேருக்கு ஒரு லைஃப்ல எப்படின்னா, நீங்க உங்களோட ஆசைகள், உங்களோட பேஷன், உங்களோட லைஃப்க்கு என்னென்ன ஃபியூச்சருக்கு தேவை, நான் வந்து இந்த மாதிரி இல்லை கிளாஸ் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஸ்டிச்சிங் தெரியும், நான் வந்து அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கேன், என்னோட ஃபியூச்சரில் வந்து நான் ஒரு ஃபேஷன் டிசைனர் ஆகணும், நான் ஒரு நல்ல பிஸ்னஸ் பர்சன் ஆகணும், அதுக்கான பிளானிங்ஸ் எல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிளானிங்குமே போயிட்டு வெளியே சொல்லாதீங்க. பிகாஸ் உங்களோட பிளானிங்ஸை வச்சுட்டு ஒரு சில டாக்ஸிக் பர்சன்ஸ், எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன்ஸ் வந்து அவங்க உங்க பிளானை வந்து எடுத்துக்கிட்டு அவங்க அதை யூஸ் பண்றாங்க. சரி, உங்க லைஃப்ல ஒரு சில பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஓன் இண்டிவிஜுவாலிட்டி கிடையாது. உங்களுடைய பிளான், உங்களோட லைஃப் ஸ்டைல், நீங்க எப்படி ட்ரெஸ் பண்றீங்க, நீங்க எப்படி பேசுறீங்க, நீங்க வந்து உங்களோட சர்க்கிள் எப்படி வச்சுக்கிறீங்க, இது எல்லாமே வந்து அப்படியே காப்பி பண்ணுவாங்க. காப்பி பண்ணி அவங்க ஒரு பெட்டர் பர்சனா வெளியே தெரிவாங்க. உங்களோட எனர்ஜி வந்து நெகட்டிவ் ஆயிடும். ஸோ அந்த பர்சன் யாருங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சி அவங்கள ரிமூவ் பண்ணுங்க. அவங்கள வந்து உங்க லைஃப் இருக்கவே கூடாது. உங்க லைஃப்ல வந்து அந்த பர்சன் வந்துட்டு திருப்பி வந்து ஒரு ஃப்ரெண்டாவோ இல்லை ஒரு ஃபேமிலியாவோ வந்தா கூட நீங்க அக்செப்ட் பண்ணாதீங்க. உங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி அவங்க எடுத்துக்கிட்டு அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜியை உங்களுக்கு ஷேர் பண்றாங்க. நீங்க நல்லா பாருங்க, உங்களோட பிளான்ஸ், ஐடியாஸ் இன்னொருத்தவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது யாருன்னு உங்களுக்கு தெரியும். எப்படி அவங்க அந்த ஒரு அப்சர்வ் பண்றாங்க? பிகாஸ் நீங்க அவங்களோட க்ளோஸா இருக்கீங்க, எல்லா பிளான்ஸையும் ஷேர் பண்றீங்க. மோஸ்ட்லி வந்துட்டு உங்களோட சரௌண்டிங்ஸை சேஞ்ச் பண்ணுங்க. எல்லா டைமே அவைலபிளா இருக்காதீங்க. இன்னைக்கு உங்க லைஃப்ல ஒரு பயம் வருது, அதுக்கான ரீசன் வந்து யூ ஆர் அவைலபிள் டூ மச். இவங்க தானே ஃபோன் எப்போ பண்ணாலுமே எடுப்பாங்க, எப்போ டெக்ஸ்ட் பண்ணாலும் நோன்னு சொல்ல மாட்டாங்க, அப்புறம் என்ன? இந்த ஒரு தாட் வந்துட்டு உங்க லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பீப்புளுக்கு வந்துட்டு இருக்கு உங்க மேல. ஃபர்ஸ்ட் அந்த தாட்டை பிரேக் பண்ணுங்க. See, this is very very important. ஃபர்ஸ்ட் பவுண்டரிஸை போடுங்க. பவுண்டரிஸ்ங்கிறது உங்களுக்கும் போடணும், உங்களோட எமோஷன்ஸ், எனர்ஜி, உங்களோட ப்ரொஃபஷனல் ஏரியா எல்லாத்துக்குமே பவுண்டரி போடணும். ஓகேங்களா? உங்களுக்கான ப்ரொடெக்ஷனை நீங்க உருவாக்கல அப்படின்னா பயங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். சாக்ரிஃபைசஸ் வேண்டவே வேண்டாம். பி செல்ஃபிஷ். சரி, அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பயங்கள் வந்துட்டு ஒரு சில பர்சன்ஸ், நீங்க யார் அதிகமா நம்புனீங்களோ அவங்க உருவாக்குன அந்த பயம் தான். சரி, ஆக்சுவலி உங்க லைஃப்ல பிரச்சனைக்கான சொல்யூஷன் வந்துட்டு ரொம்ப பக்கமா தான் இருக்கு, வெரி நியர். என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கான சொல்யூஷனோட தான் வருது உங்களுக்கு. ஆனா அது உங்க கண்ணுக்கு தெரியல. பிகாஸ் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஏமாற்றங்கள் என்னால் ஏற்றுக்க முடியல. ஐ காண்ட் அக்செப்ட். நான் நம்பி அந்த பர்சன் கிட்ட வந்துட்டு என்னோட ஆசைகள், என் விஷஸ், என்னோட குட் நியூஸை ஷேர் பண்ணேன். ஆனால் அதை அவங்க சைலண்டாக கேட்டுக்கிட்டு அது அப்படியே அவங்க லைஃப்ல இம்ப்ரூவ் போட்டுட்டு முன்னேறிட்டாங்க. திஸ் இஸ் கிளியர் பேக் ஸ்டாப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. பட் அதுக்கான இடம் கொடுத்தது யாரு? நீங்க தான். உங்களோட லைஃப்ல இருக்கக்கூடிய பயங்களை உருவாக்குனதும் நீங்க தான். அந்த பயத்தை வச்சுட்டு உங்க எதிர்காலத்தை பிளாக் பண்ணி வச்சிருக்கிறதும் நீங்க தான்.
அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, தட் இஸ் த ஃபேக்ட். See, first of all, யார்கிட்டையும் உங்களோட பிளான்ஸ் எதுவும் சொல்லக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஒப்பீனியன்ஸ், ஏதோ ஒரு இதுக்கு உங்களோட ஜட்ஜ்மெண்ட் தேவை, உங்களோட ஒப்பீனியன் தேவைன்னா கரெக்டாக அந்த ஒப்பீனியன் கொடுத்துட்டு ஜஸ்ட் லீவ் த பிளேஸ். ஓகேங்களா? அண்ட் உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ஒரு ஃபவுண்டேஷன் இல்லை. லைஃப்பில் நிறைய ஃபேக் பீப்புளை மீட் பண்ணியிருக்கீங்க. அவங்க வர்றப்ப ஜென்யூனாக வருவாங்க. அதாவது நீங்கள் கஷ்டப்படுறப்ப வந்துட்டு அவங்க உங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேன், சப்போர்ட்டிவாக இருக்கேன் அப்படின்னு ஒரு ஃபேக்கான ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்கியிருப்பாங்க. பட் கடைசியில் தான் தெரியும் அந்த பர்சன் ஒரு டாக்ஸிக், அந்த பர்சன் ஒரு டெம்பரவரி டைம் பாஸாக இருந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அது தெரியாமல் வந்துட்டு அவங்க மேலே டூ மச் ஆஃப் லவ், ட்ரஸ்ட், அஃபெக்ஷன் வச்சுருப்பீங்க. ஒன்ஸ் தட் பர்சன் விலகினதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்படி தான் இருக்கீங்க. டார்க் பிளாக் நெகட்டிவ் ஸ்பேஸில் வந்து இருக்கீங்க. இதுக்கும் யார் காரணம்? நீங்கள் தான் காரணம். ஏன் மேம் எல்லாத்துக்குமே என்னையே சொல்றீங்க? நான் எப்படி காரணமாவேன்? பீயிங் குட் இஸ் அ பேடா? ரொம்ப வந்து நல்ல ஒரு பர்சன் யாருக்கும் கெடுதல் நினைக்காம இருக்கிறது ஒரு பேடா? அதுக்காக எனக்கு இந்த பனிஷ்மெண்டா? அப்படி கிடையாது. சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க வெளியில நீங்க ஒரு வீக் பர்சன் காமிச்சதே தான் பெரிய தப்பு. ஒருத்தவங்க கிட்ட அன்புக்காக, பாசத்துக்காக ஏங்கி நிக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து வெளியே காமிச்சது தான் தப்பு. பிகாஸ் உங்க சுத்தி இருக்கவங்க வந்துட்டு நல்ல பர்சனா, அவங்க வந்து பேட் பர்சனாங்கிறது யூ கான் ஜட்ஜ். அவங்களோட ஒரு ஒரு நார்மலா கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் யூ கான் ஜட்ஜ் எஸ் தட் பர்சன் இஸ் குட் ஆர் ரைட், குட் ஆர் பேட். நீங்க உங்களோட வீக்னஸஸை வெளியே காமிச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து ஃபேஸ் பண்ணத்தான் வேணும். ஓகேங்களா? ஸோ வந்து வாட் எவர் ஹேப்பன் அது எல்லாமே விட்டுருங்க. இனி பி போல்டா இருங்க. ஒரு சில ப்ராப்ளம்ஸ் உங்ககிட்ட இருக்கு, அதை அக்செப்ட் பண்ணுங்க, அதை சேஞ்ச் பண்ணணும். சரி, நான் இப்போவும் சொல்வேன், ஃபியர்ஸ் தட் ஹோல்டிங் யூ பேக், அந்த ஃபியர்ஸை உருவாக்குறதும் நீங்க தான். அந்த ஃபியர்ஸை வச்சுட்டு உங்க வாழ்க்கையில வந்து முன்னேற்றத்துக்கு போகாம ஒரு பிளாக்கேஜா இருக்கிறதும் நீங்க தான். கொஞ்சம் இந்த சேஞ்சஸை கொண்டு வாங்க டே டு டே லைஃப்ல. இது ஓவர் நைட்ல மாறாது, பட் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள், உங்களோட பிஹேவியர்ஸ். ஓகேங்களா? பி ஸ்ட்ராங் அண்ட் போல்டு. தட் இஸ் வெரி வெரி பேசிக் ஹியர். ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் இன்னைக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு கைடன்சஸ், இந்த ஒரு மெசேஜ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜஸ். ஈவன் இந்த மெசேஜ் எனக்கும் கூட வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்குவேன். எவ்ரி ஒன் வந்துட்டு இந்த ஒரு மெசேஜஸ் அப்ளை பண்ணணும். பிகாஸ் நிறைய இடத்துல வந்துட்டு நமக்கு இம்பேலன்ஸ் ஆகிறது, நம்ம வந்து தேவையில்லாமல் போய் எமோஷனல் ட்ராப் ஆகிறது வந்து பிகாஸ் ஆஃப் திஸ். ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் வந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய வீடியோ டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸ், ப்ராப்பர் கைடன்ஸ் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.